ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி டேபிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டெலெக்சுவல் அவேக்னிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நியூ சிவிலைசேஷன் பிகின் டு டெவலப் இன் நார்தன் இந்தியா வித் த ரிவைவல் ஆஃப் ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷன் டியூரிங் த 6th century BC. In this period of major political and social changes in North India, Buddha and Mahavira were born. In the century following the death, Buddhism and Jainism took root as their major religions in India. ஃபஸ்ட்டு வந்து மகாவீரா அண்ட் புத்தா வந்து நார்தன் இந்தியாவில் எப்படியெல்லாம் வந்து அவங்க அரைஸ் ஆகி ஸோ அவங்க மூலம் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து ரூட் எடுத்தது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க. திஸ் மீன் that new religious orders were coming up with many followers. அதுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ப்ராபகேட்டிங் புது பிலீஃப்ஸ் எல்லாம் ப்ராபகேட் பண்ண ஆரம்பிச்சு அண்ட் ஃபிலாசபிஸையும் வந்துட்டு ப்ராபகேட் பண்ணாங்க. சிமிலர்லி ஜொராஸ்ட்ரியனிசம் இன் பர்ஷியா அண்ட் கன்ஃபியூஷியனிசம் அண்ட் தயோயிசம் in China became popular during this period. Okay, so next on the religion in the 6th century BCE. The new civilizations that emerged in the new Iron Age had certain common features. They were characterized by the proliferation of new crafts, growth of long distance trade, building of cities and towns, rise of universalistic religions and evolution of code of conduct. 6th century BC was therefore a period of exceptional development in all spheres of life such as material, cultural and intellectual. About this time, we find the number of prominent men, great thinkers and founders of new religions lived, making it a period of great historical importance. Philosophical and religious thinkers such as Confucius in China, Zoroaster in Iran and Mahavira and Buddha in India gained popularity in 6th century BC. So 6th century BC அந்த டைமில் தான் இவங்கெல்லாம் வந்து இந்த philosophical and religious thinkers-ஆன கன்ஃபியூஷியஸ் சைனாலையும், ஈரானில் ஜொராஸ்டரும், மகாவீரா அண்ட் புத்தா இந்தியாலையும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு பாப்புலாரிட்டியை கெயின் பண்ண அந்த பீரியட் வந்து 6th BCன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஃபியூஷியனிசம் அண்ட் தயோயிசம். ஸோ இந்த 6th century BC two great thinkers were born in China. ஒன்று வந்து கன்ஃபியூஷியஸ், இன்னொன்று லயோசி. ஸோ தே லைட் டவுன் த சிஸ்டம்ஸ் ஆஃப் மாரல்ஸ். ஸோ இவங்க வந்து அவங்கவுங்க சிஸ்டம்ஸ் ஆஃப் மாரல்ஸை வந்து வச்சுக்கிட்டாங்க அண்ட் சோஷியல் பிஹேவியர் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். பட் ஆஃப்டர் தட் டெத் டெம்பிள்ஸ் வர் பில்ட் இன் தேர் மெமரி அண்ட் த ஃபிலாசபி தே தாட் வாஸ் டெவலப்ட் இன்டு எ ரிலீஜியன். ஸோ இவங்கெல்லாம் இறந்ததுக்கப்புறம் இவங்க செஞ்ச அந்த போதனைகள், அந்த ஃபிலாசபிக்கல் திங்கிங், அது எல்லாமே இவங்களுக்கு அடுத்து இவங்க இறந்ததுக்கப்புறம் அது என்ன மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கோவில்களாகவும் அவங்களோட ஞாபகார்த்தமாக கோவில்களாகவும் ஃபிலாசபி வந்து ஒரு ரிலீஜியனாகவும் அப்படியே என்னாச்சுன்னா மாறுச்சு. Confucianism and Taoism respectively. Their books were held in great reverence in China. Confucianism exerted a big influence on not only the political class of China but also on the common people. ஸோ இதுதான் வந்து ஈரானில் என்ன இருந்ததுன்றதை பற்றி இங்கே வந்து பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தா அண்ட் மகாவீராவோட இதை கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இதுலேயும் இங்கே பாருங்கள் லயோஸ். ஸோ இங்கே என்ன ரிலீஜன் இருந்திருக்கு, எப்படியெல்லாம் இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கன்ஃபியூஷியஸ் வாஸ் பார்ன் இன் த ஷான்தங் province of China. He studied history, poetry, philosophy and music. He is the author of 5 important works. The Book of Records, which is chiefly ethical, providing guidelines for the regulation of human society. மனுஷங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ரெகுலேஷனுக்கான கைட்லைன்ஸ், மொராலிட்டி இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த புக் தான் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதை எழுதியிருக்காரு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா த புக் ஆஃப் ஓடிஸ், தட் இஸ் illustrating the sound principles of morality. இதுவும் நியாயத்தன்மை இன் சாங் மூலமாக. த புக் ஆஃப் சேஞ்சஸ் டீலிங் வித் மெட்டாஃபைசிக்ஸ், என்னென்ன மாற்றங்கள், பரிமாண மாற்றங்கள் என்ன நடக்குது உலகத்தில். த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் ஆனல்ஸ், கோட் ஆஃப் பொலிட்டிக்கல் மொராலிட்டி. The book of history narrating the events and legends of the religions of China. So first one the book of records, second one the book of odis, third the book of changes, fourth the spring and the atom annals. ஓகேங்களா? ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா த புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்றுடைய புத்தகம். ஸோ இதில் ஏர்லி டைமில் என்னென்ன ரிலீஜன்ஸ், என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. 5 cardinal principles of Confucius ethics, அவங்களுடைய 5 கொள்கைகள் என்ன அப்படின்னா ஹியூமனஸ், ரைட்டியஸ், ப்ரொப்ரியாரிட்டி, விஸ்டம் அண்ட் ட்ரூத்வர்த்தினஸ். அதாவது
நீங்கள் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்து அவர் ரொம்ப வந்து எல்லாருக்கும் வந்து இன்சிஸ்ட் பண்ண விஷயமா இருக்குது. ஸோ கன்ஃபியூஷியஸ் செட் தட் விஸ்டம் க்ரோஸ் ஃப்ரம் த விஸ்டம்ன்றது எங்கேருந்து வளருது அப்படின்னா அறிவுன்றது ஃபேமிலியிலேருந்து. அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் சொசைட்டி இஸ் அ டிசிப்ளைன் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்டர்லி ஃபேமிலி. த சுப்பீரியர் மேன் அக்கார்டிங் டு ஹிம், அவர் படி யார் உயர்ந்த மனிதர் அப்படின்னா இட்ஸ் நாட் மியர்லி இன்டெலிஜென்ட்டாக மட்டும் இருக்கக்கூட, ஸ்காலர்லியாக சொன்னால் கூட, பட் இஸ் கேரக்டர் ஷுட் பி எக்ஸாம்பிளரி. கேரக்டரும் வந்து அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும். த சுப்பீரியர் மேன் of Confucius possessed three virtues: intelligence, courage and goodwill. Though Confucius insisted on children obeying parents and wife or husband, he also clearly proposed that அந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸை ஒபே பண்ணணும் குழந்தைங்களாக இருங்க, அதே ஹஸ்பண்டை வந்து அவங்க ஹஸ்பண்டை ஒய்ஃப் வந்துட்டு ஒபே பண்ணணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நடக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஹி ஆல்சோ கிளியர்லி ப்ரொபோசல் when the command is wrong a son should resist. இதில் அவங்க சொல்கிற விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சன் வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி மினிஸ்டர் வந்து should resist the prince. when asked about the government he said that there are 3 requisites for it. ஸோ கவர்மெண்ட் பற்றி கேட்கும்போது அவங்க வந்து 3 விஷயத்தை சுற்றி சொல்கிறாங்க. there should be sufficient ஆஃப் ஃபுட் இருக்கணும், சஃபிஷியன்சி ஆஃப் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் இருக்கணும், அதில் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பீப்புள் இந்த ரூலர், அவங்க ரூலர் நல்ல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ இதுதான் அவர் வந்து கவர்மெண்ட்டை பற்றி சொல்ல வர்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து Taoism. Laozi, the greatest of the pre-Confucius philosophers, was 53 years older than Confucius. Laozi was born in 604 BC, disgusted with the intrigues of politicians and the prevailing corruption of his time. He left China. ஸோ அந்த கரப்ஷன் எல்லாம் பார்த்து அவருக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு சைனா விட்டு போயிடுறாரு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வாழ. Laozi wrote a book in 2 parts running into 5,000 words. He then disappeared from the place and no one knew where he died. அவர் எங்கே இருந்தாருன்னு யாருக்கும் தெரியல. அதுலேருந்து this book Tao Te Ching. Tao Te Ching is a guide to the conduct of life. Teachings of Laozi. Taoism. த காஸ் ஆஃப் ஹியூமன், அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த அவருடைய போதனைகளில் என்னென்ன வார்த்தைகள் இருந்துச்சு, என்ன கருத்துக்கள் இருந்துச்சுன்றதுல பார்க்கலாம். த காஸ் ஆஃப் ஹியூமன், அதாவது மனுஷங்களுடைய அன்ஹாப்பினஸ்க்கு காரணம் என்ன, அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் தான். செல்ஃபிஷ்னஸ் ஒரு அன்லிமிட்டடான ஆசைகளை வந்து ஏற்படுத்துது, அது சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாத ஆசைகளாக இருக்குது. ஸோ இன் நேச்சர் ஆல் த திங்ஸ் ஆக்ட் இன் அ நேச்சுரல் வே. த லா ஆஃப் ஹியூமன் கண்டக்ட் மஸ்ட் கரஸ்பாண்ட் வித் நேச்சர். எந்த ஒரு மனுஷ நடவடிக்கையுமே இயற்கையோடு ஒத்து இருக்கணும்னு சொல்ல வராரு. யூ மஸ்ட் லிவ் அ லைஃப் அண்டர் த ரெகுலேஷன் ஆஃப் சம் ஒன். ஒருத்தருடைய இதில் ரெகுலேஷனில் தான் எல்லா ஹியூமன்ஸும் அவங்க வாழ்க்கையை வாழறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் தே ஹவ் அக்வயர்டு நாலேஜ் அண்ட் ஹவ் நாட் ரிமைன் இன்னசென்ட்டாக இல்லை. ஒருத்தர்கிட்ட நாலேஜை முயன்று பெற்று தான் அவங்க வந்து வாழறாங்க. ஸோ அவங்க ஒன்றும் இன்னசென்ட்டாக இல்லை. ஆன் த பேசிஸ் of their acquired knowledge they have built up an urban civilization built பண்ணியிருக்காங்க and have made themselves unhappy. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லயோசியோட டீச்சிங்ஸில் 3 முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து Zoroastrianism. Zoroastrianism is one of the oldest of the revealed world religions. It remained as a state religion of the 3 great Iranian empires which flourished from the 6th century BC and dominated much of the Middle East. Zoroaster of Persia was the founder of Zoroastrianism. Zoroaster was pained to find his people worshipping primitive deities. He revolted against it, proclaimed to the world that there is one God, Ahura Mazda. அவர் வந்து ஒரே கடவுள் தான், அது வந்து ஒளி விளக்கில் இருக்க கடவுள், லார்ட் ஆஃப் லைட், அஹூர மஸ்தான் சொன்னார். த ஹோலி புக் ஆஃப் ஜொராஸ்ட்ரியன்ஸ் என்ன ஜெண்ட் அவஸ்தா. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் sacred literature of different epochs containing religious hymns, invocations, prayers, confessions, laws, myths, sacred reminiscence. The doctrines and rituals of the Zoroastrians have much similarity to those of the Vedas. Next, our teachings பற்றி பார்க்கலாம். Zoroaster taught that the great object of religion, state or society is the cultivation of morality. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, the highest religious conceptionன்றது நம்ம பியூரான எண்ணம், பியூரான வேர்டு, பியூராக நம்ம நடந்துக்கிறது தான் சொல்கிறார். ஸோ அதில் ஒரு 7 குவாலிட்டிஸை பற்றி அஹூர மஸ்தால சொல்ல வராங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா லைட், நெக்ஸ்ட் வந்து குட் மைண்ட், ரைட், டொமினியன், பைட்டி, வெல்பீயிங், நம்ம செய்கிற தர்மம், நமக்கான உரிமை, நமக்கான நல்ல மனசு, இம்மொராலிட்டி,
ஒம்னிசென்ட், அதாவது இது வெல்பீங் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 7 கொள்கைகளை வந்து அவங்க சொல்கிறாங்க, 7 குவாலிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது அஹூர மஸ்தான்ற அந்த கடவுள் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சவர், ஒம்னிசென்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒம்னி பொட்டன்ட், ஆல் பவர்ஃபுல், ஒம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இன் ஜொராஸ்ட்ரியனிசம் சாக்ரிஃபைஸ் அண்ட் இமேஜ் வர்ஷிப் எல்லாமே கிடையாது. அதாவது நம்ம இந்த அனிமலை வந்துட்டு வெட்டுறது அந்த மாதிரியான ஒரு விஷயமும் கிடையாது. உருவ வழிபாடும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் வாஸ் வர்ஷிப்ட் ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் த டெய்டி. ஸோ நெருப்பை வந்து அவங்க கடவுளாக வழிபட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்பாகவே அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சேரிட்டி, தர்மம் செய்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி ரிலீஜியனில் அப்படின்றத வந்து அவங்க உருவாக்குனாங்க. அண்ட் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் புவர், ஏழை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்றதே அவங்க வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட் ஆஃப் அயன் டெக்னாலஜி இன் இந்தியா. இன் த கேஞ்சட்டிக் வேலி பீப்புள் லேர்ன் டு ப்ரொடியூஸ் கிராப்ஸ் மோர் தென் தட் வாஸ் ரெக்வயர்ட் ஃபார் சப்சிஸ்டன்ஸ். ஸோ அனதர் செக்ஷன், ஸோ நிறைய பேர் வந்து தேவைக்கு அவங்க ஃபேமிலிக்கும் இல்லாமல் அதிகமாகவே க்ராப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில். ஸோ அதனால் இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க, சம் ப்ரொஃபஷனல் கிராஃப்ட்ஸ் மாதிரி எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. லைக் த ஃபார்மர்ஸ், தீஸ் கிராஃப்ட்ஸ்மேன் ஆல்சோ ஹேட் டு ரிலை ஆன் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ கலெக்டட் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் த கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ். இயர்லி அர்பனைசேஷன் வந்து 2 வழியில் நடந்துச்சு. ஒன் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் சம் வில்லேஜஸ் ஸ்பெஷலைசிங் இன் பிளாக் ஸ்மித்தி அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. தட் மீன்ஸ் அந்த பாட் செய்கிறது, கார்பெண்ட் வேலை செய்கிறது, ஸோ கிளாத் வீவிங் பண்ணுறது, அந்த லைக் அதர் வந்து பார்த்தா congregation of specialized craftsmen in villages close to where the raw materials were available. எங்கே ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ அங்கேயே போயிட்டு அவங்களோட வில்லேஜஸை வந்து அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேயே மார்க்கெட்ஸும் வந்து இருக்கிற மாதிரி சச் அ கான்சன்ட்ரேஷன் enabled village to டவுன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ட் சென்டர்ஸாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் முக்கியமானது ஒரு கமர்ஷியல் சென்டர்ஸாக சிலது கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வைஷாலி, ஸ்ரவஸ்தி, ராஜ்கிரிஹா, கௌசாம்பி, காஷி. ஸோ எல்லாமே வந்து கமர்ஷியல் சென்டர்ஸ். ரிலீஜியன் பற்றி பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ரிக் வேதிக் 3 வேதாஸ் இருக்குது. ஸோ ரிக்வேதாவை தவிர இன்னும் 4 இருக்குது. ஸோ அதான் ரிக்வேதா இல்லாமல் இன்னும் 3 இருக்குது. யஜு, சாம, அதர்வா. இது எல்லாமே ரிக்வேதாக்கு அப்புறம் கம்போஸ் பண்ணது. ஸோ த மேனுவல்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிராமணா, ஸ்பெசிஃபையிங் ரிதமிக் ரைமிங் வேர்ட்ஸ் டு பி சங் அண்ட் 2 commentaries on certain Rigvedic hymns called 2 commentaries, 2 hymns மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது பேர் அரண்யக்காஸ். ஓகேவா? கண்டெய்னிங் அதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நாலேஜ் எல்லாம் அதில் வந்து இருக்கும். ஸோ நமக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே வந்து அந்த காலத்தில் எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சீக்ரெட்டாக ஃபாரஸ்ட்டில் போயிட்டு தான் வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த உபனிஷாட்ஸ் were compiled in the upper Gangetic Plain during 1000 to 600 BC. நெக்ஸ்ட் வந்து ஜெயினிசம் அண்ட் புத்திசம். இந்த Gangetic Plain iron plow agriculture required the use of bullocks. So on the time, but the indiscriminate killing of cattle for Vedic ritual sacrifices caused resentment. The founders of Jainism and Buddhism did not prescribe killing as a religious right. They secured their livelihood mostly by alms. Celibacy and abstinence from holding property made the new teachers much more acceptable than the Brahmin prayers. The people's resentment about the expensive and elaborate Vedic rituals, animal sacrifice, and the desire for wealth eventually took towards ஜெயினிசம் அண்ட் புத்திசம். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ தேவையில்லாத கில்லிங், ஒரு ரிலீஜியஸ் ரைட் அப்படின்றதுக்காக தேவையில்லாத ஒரு உயிரை கொல்லுன்னு, ஸோ ரொம்ப ரிச்சான வேதிக் ரிச்சுவல்ஸை வந்து எதுக்கு எக்ஸ்பென்சிவாக இவ்வளோ பண்ணணும் இப்படின்ற ஒரு தாட் தான் அவங்கள வந்துட்டு என்ன பண்ண வச்சுச்சு அப்படின்னா ஜெயினிசம் அண்ட் புத்திசம் நோக்கி போக அவங்கள வழி பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாவீரா அண்ட் புத்தா லீவ் த லைஃப் ஆஃப் பியூரிட்டி, சிம்பிளிசிட்டி அப்படின்ற அந்த இதுக்கு அவங்க 2 பேர் தான் உதாரணம். ஸோ இவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பிம்பிசாரா அண்ட் அஜித சத்ரு, த ஃபேமஸ் கிங்ஸ் ஆஃப் மகாதா. இவங்க அந்த டைமில் இந்த ராஜாக்கள் ஆண்ட அந்த டைமில் தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. மகாதா கிங்ஸ் இவங்க 2 பேருமே. ஸோ த கமர்ஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் கௌசாம்பி, குஷிநகரா, பெனாரஸ், வைஷாலி, ராஜ்கிரிஹா இதெல்லாமே வைஷ்யாஸ்க்கு இன்னும் சில இம்பார்ட்டன்ஸை ஆட் பண்ணிச்சு. ஹூ டர்ன் டு புத்திசம், அவங்க எல்லாமே என்னவா வந்து மாறினாங்க, புத்திசம்க்கு ஜெயினிசம்க்கு மாற ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெயினிசம், மகாவீரா. ஸோ வர்தமான மகாவீரா வாஸ் born in 599 BC at Gundagrama near Vaishali. ஓகேவா? ஸோ இஸ் மதர் வாஸ் த்ரிஷாலா. அவங்க அம்மா வந்து த்ரிஷாலா, லிச்சாவி பிரின்சஸ். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி லைஃபாக ஒரு பிரின்ஸாக தான் வாழ்ந்திருக்கார் மகாவீரா. சன் வாஸ் மேரிட் டு பிரின்சஸ் நேம்ட் யசோதா. அவங்கக்கிட்ட ஒரு டாட்டரும் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் ஆஃப் 30 அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஏதாவது இந்த
இந்த மாதிரி போதனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஃபார் ஓவர் 12 இயர்ஸாக மகாவீரா வந்து பிளேஸ்லேருந்து பிளேஸ் வந்து சுற்றி திரிஞ்சு ஒரு செல்ஃப் மாட்டிஃபிகேஷன் வந்து அடையிறாரு. ஸோ இந்த 13th இயர் ஆஃப் ஹிஸ் அசட்டிசம் எக்வயர்ட் த ஹையஸ்ட் நாலேஜ். ஸோ அதில் 13வது வருஷத்தில் தான் அவருக்கு தேவையான அந்த எல்லா நாலேஜும் அவர் பெறாரு. ஸோ அந்த டைமில் தான் அவர் என்ன அழைக்கப்படுறார், ஜெய்னா த கான்க்வரர், த மகாவீரா, கிரேட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அந்த நாலேஜாக வச்சுருந்ததுனால ஸோ அவங்கள அந்த மாதிரி அழைச்சாங்க. ஸோ ஜெயின்ஸ் பிலீவ் தட் மகாவீரா கேம் இன் அ லாங் லைன் ஆஃப் திருத்தங்காராஸ். எல்லா ஜெயின்ஸும் என்ன நம்பினாங்க அப்படின்னா திருத்தங்காரான்ற அந்த வரிசையில் இவர் வந்திருக்காரு அப்படின்னு நம்பினாங்க. ஹி வாஸ் 24th அண்ட் லாஸ்ட் ஆஃப் தெம். இவர் தான் கடைசியும் கூட. முதல் திருத்தங்காரா யாருன்னா ரிஷபா. ஸோ இதே பெண்ணல் அவருக்கு முன்னாடி 23rd யார் அப்படின்னு பார்த்தா பர்ஷவநாத். மகாவீரா ட்ராவல் எக்ஸ்டென்சிவ் ஆஸ் அ ப்ரீச்சராக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. மகதா, விதேஹா, அங்கா, ஸோ பிம்பிசாரா, அஜஸ்ட சத்ரு இவங்களுமே வந்து இவங்களோட டீச்சிங்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. thousands ஆஃப் பீப்புளுமே அவங்களோட ஃபாலோவர்ஸாக மாறி இருக்காங்க. ஆஃப்டர் 30 years ஆஃப் ப்ரீச்சிங் மகாவீரா வந்து பவாபுரின்ற இடத்துல வந்துட்டு 72 ஏஜில் வந்து இறந்து போகிறாரு, 527 BC. ஸோ த ஸ்டாச்சு ஆஃப் பாகுபலி நோன் அஸ் கோமட்டேஸ்வரா 57 feet at Shravanabelgola in கர்நாடகாவில் இருக்குது. ஸோ டாலஸ்ட் எவர் ஜெயின் ஸ்டாச்சு இன் இந்தியானா இதுதான் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டூ யூ நோ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் இதுக்கு வரும். சரிங்களா. டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா. 3 principles of Jainism also known as த்ரிரத்னாஸ் ஆர் த ஃபாலோயிங்: ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் ஆக்ஷன் இருக்கணும். பிலீஃப் முதல்ல இருக்கணும். ஸோ ஓகேவா. அதை வந்து ரைட் ஃபெய்த். அக்செப்டன்ஸ், அது கடவுள் இல்லை, எந்த ஒரு கிரியேட்டுமே இல்லாமல் தான் வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஆச்சுன்ற நாலேஜ் இருக்கணும் முதல்ல. ரைட் ஆக்ஷன், நேர்மை, கைண்ட்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், நாட் கோவைட்டிங் ஒரு மற்றவங்களோட திங்ஸை நம்ம இன்னைக்கும் ஆசைப்படக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெயினிசம். ஸோ ஜெயினிசம் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு? இன் ஆர்டர் டு ஸ்ப்ரெட் இஸ் நியூ ஃபெய்த் மகாவீரா வந்து நிறைய மொனாஸ்ட்ரீஸை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ ஒரு நார்த் இந்தியாவில் இது வந்து நிறைய ரூலர்ஸ் தானநந்தா, சந்திரகுப்தா மௌரியா அண்ட் காரவேலா இவங்களால வந்துட்டு பேட்டர்னைஸ் ஆகப்பட்டது. ஸோ கர்நாடகா நிறைய வெஸ்டர்ன் இந்தியாவிலையும் அவங்க கவர் பண்ணாத ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. வர்ணா சிஸ்டம் வந்து இவங்களால் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டது. பிராமின்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் வர்ணா சிஸ்டம்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப வந்து பார்த்தோம்னா ரொம்ப எலாபரேட் அண்ட் காஸ்ட்லியான ஒரு ரிச்சுவல். ஸோ அவர் என்ன நம்பினாருன்னா வந்து இந்த மாதிரியான இது தேவை கிடையாது, இந்த காஸ்ட்லி தேவை இல்லை. ஸோ நம்ம எந்த உயிரையும் வந்து இன்ஜூரி பண்ணி நம்ம அந்த பெயினை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். அதை இன்ஜூரி பண்ணி வரக்கூடிய அந்த பெயின் நம்ம ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து உரைக்கிறாரு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஜெயினிசமை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்ப்ளிட் வர நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பற்றி பார்க்கலாம். ஸ்ப்ளிட் இன் ஜெயினிசம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஜெயினிசம் ஸ்ப்ளிட் இன் 2 branches, திகம்பராஸ் அண்ட் வேதம்பராஸ். திகம்பராஸ் sky clad, வேதம்பராஸ் மீன்ஸ் white clad. Okay, Digambaras and Vedambaras. So decline of Jainism, the lack of royal patronage, the severity and factionalism, அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிரான்ச் பிரிஞ்சதுனாலையும் spread of Buddhism lead to decline of Jainism in India. Jaina Kanji. Jainism was one of the major faiths in the Tamil region during the 7th century. Pallava king time la Mahendra Varman was a Jain. Avaru Jain da under the influence of Appar avaru Saivism ku maarittaru. Close to the present town of Kanji there is a place called Jaina Kanji solluvaanga. So anga neriya Jain temples vandu neenga paakalam. So one of the important temples is Tirupati Kundram temple where the ceiling is painted with the life story of Mahavira. Okay va. Next வந்து பாத்தீங்கன்னா so thank you. So அடுத்த வீடியோல இதை வந்து கண்டினியூ பண்றேன். சரிங்களா?